ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 27 தான். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அங்க லின்சி அந்த பொண்ணு வண்டி இல்ல, அங்க கூடவே லீசாவும் இருக்கா. இங்க வெறும் 6 வண்டி கொடுங்க லின்சி, நான் இவனை பாத்துக்கிறேன். நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா இந்த பையனை நான் கொல்றதுக்காக தான் வந்திருக்கேனே. அட லீசா, நீங்க தள்ளிப்போங்க, இதுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அவ இல்லாம நடுவுல வராதீங்க. நடுவுல நான் ஒண்ணும் வரல, நீ தான் நடுவுல வர. சரி, அப்பனா எனக்கும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அவனோட ஒரு சீக்ரெட்டான டெக்னிக் யூஸ் பண்ணி பயங்கரமா லீசாவை தாக்குறான். அந்த இடமே பயங்கரமா எக்ஸ்ப்ளோஷனால நிறைஞ்சு போகுது. இந்த அட்டாக்ல இருந்து அவ தப்பிச்சிருப்பா, அங்கேயே ஹீரோக்கு புரியுது. இந்த அட்டாக்ல இருந்து அவ தப்பிச்சிட்டா கண்டிப்பா அப்ப பயங்கரமான ட்ரைனிங் எல்லாம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்குள்ள அந்த ரத்தம், அந்த கொல்றதுக்கான வெறி நிறைஞ்சிருக்கு. அங்க பின்னாடியே கடுப்பேத்துற விதமா லின்சியும் கடுப்பேத்தின்னு இருக்கா. என்னப்பா நீ அவளை கொல்லலாம், எதுக்கு நீ கொல்லாம இருக்க? அட லின்சி, நீங்க எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி அந்த புகை மூட்டத்துல ஒழிஞ்சிங்கனே இருக்க போறீங்க? என்னப்பா செரிக்காவால அனுப்பப்பட்ட அந்த பையன், அவனுக்கு எவ்வளவு ட்ரைனிங் இருக்குன்னு நான் பாக்குறதுக்கு ஆசைப்படுறேன். உன்கிட்ட என்ன வேற எதுவும் ஸ்கில்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லையா என்ன? எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு, உங்க 2 பேர்ல சண்டை போட்டா யாரு ஜெயிப்பா, லீசாவா இல்ல நீயா? அங்க ஹீரோக்கு புரிஞ்சு போயிது, இவளுக்கு செரிக்காவை பத்தியும் ஏகப்பட்ட விஷயத்த பத்தியும் தெரியுது. ஒரே ஒரு விஷயம் புரியல, செரிக்காக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்னு. பின்னாடியே லின்சியும் சொல்றா, நீ ரொம்பலாம் யோசிக்க வேணா, இப்போதைக்கு நீ சண்டையில ஃபோக்கஸ் பண்ணு. அங்க திடீர்னு லீசா அவளோட நீடல்ஸை வச்சு தாக்குறான். அந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். லீசா தாக்க வரல, அங்க கைய வச்சு அவன் தடுக்கிறான். நீ பண்ணது எதுவும் சரியில்லை, கந்தரோட ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணிருக்கலாம், இருந்தாலும் அவனை நீ கொண்டுட்ட, அதுக்காக நான் பழி வாங்காம உன்னை விட மாட்டேன். ஓ அப்படியா? உங்களோட கண்களை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த லின்சி ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டுருக்கா, அதனால தான் இவளுக்கு பயங்கரமா இப்படி ட்ரிகர் ஆகுது. ஆனா உண்மையை சொன்னா நீ தப்பு பண்ணிட்ட, இந்த அளவுக்கு நீ ரொம்ப கிட்ட வந்திருக்க கூடாது. அப்படியே ஹீரோ கழுத்தை பிடிச்சு மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். அதனால அங்கேயே அவன் நாக் அவுட் ஆகுறா. அவ்வளவுதான், இப்போ வேறமா நீயும் நானும் ஒண்டிதான் இருக்கும். லின்சி, நீ என்ன சொல்ற? உனக்கு நல்லா தெரியுமா, இப்போ நீ இருக்குது என்னோட டொமைன்ல, இந்த ஃபாக்குள்ள என்ன உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியுமா? நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஏன்னா நீ ஒரு மிஸ்டுக்குள்ள இருக்க, ஆனா நீ ஒரு ட்ரேடரு, அதே மாதிரி நீ ஒரு திருடி. என்ன சொல்றேன், எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா இல்லையா, பின்ன நீ ஒரு ரிங்க வச்சிருக்க பத்தியா, ஒரு ஆர்டிஃபேக்ட் தான். அது வழியா தான் இது வரைக்கும் நீ மானவ அப்சர்வ் பண்ணிருக்க. அது வழியா என்னோட மிஸ்டர் அப்சர்வ் பண்ணி எனக்கே நீ ஆட்டத்தை காட்டலான்னு பாக்குறியா? எப்படி பார்த்தாலும் ஃபேக்கு தான், உண்மைதான் எப்பயுமே ஜெயிக்கும். ஓ அப்படியா? அப்பனா நான் உனக்கு காட்டணும் நான் யாருன்னு. ஏன்னா உன்னை கம்பேர் பண்ணா என்கிட்ட பல மடங்கு ரொம்ப பவர் இருக்கு. அட இதுக்கெல்லாம் இவ ஏமாந்து போவா நான் எதிர்பார்க்கல. அங்க லின்சியும் அவளோட மோதிரத்தை வச்சு ஃபாக உருவாக்குறா. அந்த ஃபாக் அப்படியே பரவ ஆரம்பிக்க அந்த இடம் ஃபுல்லாவே ஒட்டு மொத்தமா ஃப்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான், நீ என்னோட ரிலியத்துல இருக்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் இது எனக்கான ரிலியம், என்னை தாண்டி யாராலையுமே நகரவே முடியாது. சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சா இந்த இடத்துல நீ ஒரு பவர்லெஸ். குட் பை, உன்னை நான் இங்கேயே கொல்ல போறேன். அங்க அப்படியே அவ கொல்லலான்னு வருவா, அதுக்குள்ள ஏதோ ஒரு போர்ட்டலும் உருவாகுது. என்ன அதுக்குள்ள அவ்வளவு அவசரமா என்னோட மாஸ்டர் கொல்றதுக்கு? நான் எதிர்பார்க்கல நீ என்னோட ரிலியத்துக்குள்ள பூந்து வருவேன்னு. உன்னை பார்க்கும் போதே என்னால சொல்ல முடியுது, ஏன்னா காடோட ஃபாக் இது. இதையே நீ உடைச்சு வரனா நீயும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்ப. ஆனா ஏரோட ஆறாவியை தாண்டி வர நீ உண்மையிலேயே யாருதான்? இங்க இருக்கிற ஒருத்தங்களும் ஒரு விதமா தான் இருக்காங்க. டார்கெட் பண்றன்னு பேர்ல கடைசியில என் கிட்ட தான் மாட்டிக்கிறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் தான் அந்த டிமானிக் ஸ்வார்ட் கேலன். இப்போ நான் இங்க வந்துட்டேன்ல, ஃபர்ஸ்ட் உன்னோட ரிலியத்தை அப்படியே சுக்குநூறான்னு இருக்கிறேன். அங்க வெறும் ஒரு சொடக்க வண்டி தான் போறா, அதுக்கே அந்த ரிலியும் அப்படியே உடையுது. இதை பாக்குற லின்சியால எதையுமே நம்ப முடியல. இப்படி உன்னால இதை பண்ண முடியுது, எப்படி நீ உடைச்ச? கேலன், உனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சா இங்க வர்றதுக்கு? கேலனுக்கு இன்னமும் கடுப்பாகுது. ஏன்னா காப்பாத்தினதும் இல்லாம காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான்னு பார்த்தா திட்டின்னு இருக்கான். அப்படி இவங்க பேசின்னு இருக்காங்களா, இது லின்சிய இன்னமும் கடுப்பேத்துது. பயங்கரமா கத்துறா, நீ என்ன சொல்லிருக்க? ஒரு டீமன்ஸோட கேலனா? என்னால எதுவும் நம்ப முடியாது. இந்த சக்சஸரா நீ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எதுக்கு உன்ன மாதிரி ஒரு பொடி பையனை தேர்ந்தெடுக்கணும்? அட மாஸ்டர், அவளுக்கு என்னதான் ஆச்சு, திடீர்னு பைத்தியம் மட்டும் புலமின்னு இருக்கா. ஆமா என்னையும் அவ அப்படிதான் கடுப்பேத்தின்னு இருக்கா. அப்படி இவங்க பேசுறாங்களே, இதனால லின்சி இன்னமும் கடுப்பாவுறா. நீ ஒரு பொடி பையன் தான், அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. அப்படின்னா நான் உனக்கு காட்டுறேன், நீ ஒரு ஃபேக்கான சக்சஸர்னு. கேலனுக்கு இன்னமும் புரியல எதுக்கு இவ இந்த அளவுக்கு கோவமா இருக்கானு. நம்ம ஹீரோ அவனோட ஸ்வார்ட் எடுப்பானா, அவனோட ரஷிங் ஃபாக்ஸ் டாம பயன்படுத்துறான். இதனால எல்லா பக்கத்துலயும் அவனால தாக்க முடியுது. அங்க லின்சிய அப்படியே தாக்குறான். லின்சியால அங்க எதுவுமே பண்ண முடியல. லின்சியோட கத்தி அப்படியே தனியா போய் விழுது. என்னம்மா கண்ணு, உன்னால இப்பவும் என்ன நம்ப முடியலையா? நான் யாருன்னு காட்டிட்டேன், இப்பயாச்சும் உனக்கு புரியுதா நான் யாருன்னு? பிளாக் ஃபாக்,
அந்த பவர் என்னால இன்னமும் நம்ப முடியல. ஆனா நம்ம ஹீரோ அந்த டார்க் காடோட அல்டிமேட்டான பவரை அப்படியே பயன்படுத்தோம்னா பயன்படுத்தும் போதே சொல்றான், என்னால அந்த சின்ன ரிங்க வச்சு இதை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? பார்க்கலாம் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு. பெரிய வளையத்தை லின்சி கிட்ட தூக்கி அடிக்க அப்படியே சீன் வந்து பாஸ்டுக்கு போது நம்ம சரிக்கா லின்சி இவங்க வந்து ஒன்னா இருப்பாங்களே அந்த சீனை வந்து காட்டுறாங்க. லின்சி வந்து போகும்போதே சொல்றா, நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இந்த இடத்துல இருந்து ஏன்னா இங்க சக்சஸர் வருவான் நம்ம பார்த்துட்டோம். ஆனா கடைசி வரைக்கும் இங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த இடத்த விட்டு போறேன்ப்பா. நான் வந்து போறேன் அப்படின்னா நீ வந்து என்ன கொல்ல மாட்டியா? இந்த இடத்துல ஏகப்பட்ட கெட்ட ஆளுங்க இருக்காங்க, எதுக்காக நான் உன்னை கொல்லணும்? அதனால நீ கவலைப்படாத, நீ வந்து போகலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ தப்பா பண்ண பார்த்த அதுக்கப்புறம் என்ன உன்னையும் பியூரிஃபை பண்றதுக்கு நான் வருவேன். அப்படியா? அந்த மாதிரி ஒரு டைம் வந்தா நானும் அந்த எக்யூப்மெண்ட்டை திறற மாதிரி ஆயிடும். அதை பத்தி யாருக்குமே தெரியாது, அதனால கவலைப்படாத. இப்படின்னு தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அங்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம லின்சியோட பாதையும் நம்ம செரிக்காவோட பாதையும் அங்க தனித்தனியா இருக்கும். லின்சி வெயிட் பண்ணி கடுப்பாயிருப்பா. கடைசியில தான் நம்ம ஹீரோவே அங்க வந்திருப்பான். அப்படியே பிரசன்ட்க்கு வந்து நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கல நான் வந்து இந்த நிலைமைக்கு வருவேன்னு. ஏன்னா இது எப்படி எனக்கு ஆச்சு? அவளோட நிலைமையை காட்டுறாங்க. அவளோட பாதி உடம்ப அங்க காணும். ஹீரோ முன்னாடி அவளால நிக்க கூட முடியல, அங்க முட்டி போட்டுறா. இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? கடைசியில நீ ஏதாச்சும் சொல்லணுமா? சரிக்கா கிட்ட வந்து சொல்லு, அதான் தப்பு. கடைசியில எனக்கு இப்படிதான் எண்ட் ஆகணும்னு எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாராலையுமே அவங்களோட டவுன்ஃபால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அங்க அப்படியே அவ எந்து போறா. அந்த டொமைனும் அப்படியே மறைஞ்சு போகுது. இந்த போர்ட்டல் மறைஞ்ச அத்த செகண்டே அந்த ஹோட்டல் முன்னாடி தான் இவங்க இருக்காங்க. லீசாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எதுக்காக என்ன உயிரோட விட்ட? எனக்கு வந்து உன்னோட ஐடென்டிட்டி தெரியும், நீ மிஸ்ட்ல இருந்து வந்திருக்கன்னு. என்ன நீ கொன்னு இருக்கலாம்ல? நான் வந்து உன்னை கொல்றதுக்கு பார்த்தேன். இருந்தாலும் அவளுக்கும் வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. திடீர்னு லூயிஸ் மத்தவங்க எல்லாம் கத்தினே ஓடி வராங்க. அட லீசா, நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்களா? வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன், நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்களா? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நீங்க தான் எனக்கு ரொம்ப கைண்டா இருந்தீங்க. இங்க திரும்பலாம் அந்த மாதிரி காணாம போவாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நான் உன்னை விட்டு வேற எங்க போக போறேன்? இதுக்கப்புறம் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாத. இப்ப புரியுதா நான் எதுக்காக நான் அப்படி சொன்னேன்னு? இப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது எதுக்காக நம்ம ஹீரோ அப்படி சொன்னான்னு. அவளுக்குன்னு நிறைய விஷயம் இருக்கு. லூயிஸ் வேற இருக்கா. ஹீரோவும் சொல்றான், இப்போ வந்து உன்ன மாதிரியும் இந்த மாதிரியும் நம்ம லூயிஸ் வந்து வளர போது இல்ல, இங்க ரெண்டு பேரை மாதிரி அவ வந்து வளரக்கூடாது. நான் இப்போ இருக்கிற எல்லா லீடர்ஸையும் நம்ம கொன்னாச்சு. இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவ நல்லா வளருவா. இதுக்கப்புறம் அவன் லூயிஸ் கிட்ட வந்து விஷயங்களை சொல்றான். லூயிஸ் இது வந்து ஒரு நல்ல பொண்ணா, அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையுமே பண்ணணும், புரியுதா? அட இருங்க, நீங்க வந்து போறீங்களா என்ன? ஆமா, இந்த மாதிரி எனக்கும் டைம் ஆகுது, நான் இங்க இருந்து போகணும். அட நீங்க உண்மையிலேயே போகிறீங்களா என்ன? நீங்க திரும்பவும் வர மாட்டீங்களா? கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து வந்துட்டு போவேன். நான் ஏதோ ஒண்ணு இந்த சிட்டியோட அந்த பழைய சீனை வந்து நான் பார்க்கல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். என்னோட பழைய வாழ்க்கையில இது வந்து ஒரு நரகத்தை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை தரும். ஸோ இப்படி இவன் சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை இதுக்கப்புறம் வர எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.